என்கிட்ட சில பேர் ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நான் சொல்ல போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் ஹை லெவல் ஆஃப் கால்சியம், அயன், விட்டமின்ஸ், அதுக்கப்புறம் ஃபைபர் கண்டென்ட்லாம் இருக்கிற ராகி மாவை வச்சு ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் ரெசிபி ராகி சிமிலி உருண்டை எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலையை வறுத்து ஆற வச்சு தோல் நீக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. ஒரு வாழை இலை அப்படி இல்லைன்னா ஈரமான இட்லி துணியில் இந்த மாதிரி நல்லா ரொட்டியாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு தோசை டவாவில் நெய் ஆட் பண்ணிட்டு நெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ரொட்டி இதில் போட்டுட்டு 2 பக்கமும் நெய் தடவி நல்லா சுட்டு ஆற வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த வேர்க்கடலை, 1/2 கப் அளவுக்கு வெல்லம், 2 ஏலக்காய் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அதை அந்த பவுலுக்கு ஆட் பண்ணிட்டு ராகி ரொட்டி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா குட்டி குட்டியாக பிச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணிட்டு அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு நெய் தேவைன்னா கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருண்டைகளாக பிடிச்சிங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான ஹெல்தியான ஸ்நாக் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.